ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று பாருங்கள். எரிகோவுக்குள் பிரவேசித்து அவ்வழியாய் அவர் கடந்து போகையில் ஆயக்காரர்களுடைய தலைவன் ஐஸ்வர்யவான் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய பேரு சகையு. இந்த சகையு குள்ளமான மனிதனாய் இருந்தான். இந்த சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காணும்படி he want to know Jesus. Who is Jesus? What he was. He want to know about Jesus Christ. He want to see Jesus Christ. He had a thirsty. அந்த வேதம் சொல்லுகிறது, வேத பகுதி சொல்லுகிறது, சகையு அவர் எப்படிப்பட்டவரோ அவரை காண வேண்டும் என்று வகை தேடினானா. He searched a way to see Jesus. But he is so short. அவன் மிகவும் குள்ளமானவன் ஆனபடினால் அவன் ஜனங்களுக்குள்ளே இயேசுவை காண முடியவில்லை. ஆதலால் அவன் அவர்களுக்கு முன்பாக இயேசு வருகிறார், அவருக்கு முன்பாக ஓடி போய் ஒரு காட்டத்தின் மேல் மரத்தின் மேல் ஏறி நின்று அவரை காண வாஞ்சையாய் இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேச விரும்புகிற ஒரு காரியம், when you seek Jesus, இயேசுவை நீ தேடினால் அவரை காண முடியும். You will see Jesus Christ in your life. வாழ்வில் இயேசுவை காண முடியும். இந்த சகையு இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான், வகை தேடினான், விரும்பினான், அதை செயல்படுத்தும்படி பிரயாசப்பட்டார். அவருடைய இருதயம் ஒரு ஏக்கம் கண்டது, இயேசுவை காண வேண்டும், இயேசுடைய முக தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும். இயேசு இந்த வழியாக தான் வருகிறார், நான் அவரை எப்படியாவது கண்டு கொள்ள வேண்டும். அவன் மிகவும் குள்ளமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் தான் குள்ளமாய் இருக்கிறதை ஒரு நாளும் அதை குறைவாக எண்ணாமல் மரத்தின் மேல் ஏறி தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். மரத்திலே இருந்து அவரை பார்க்கிறார். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. Sagayu think that Jesus doesn't know what's happening. சகையு ஒரு யோசனை இருந்தது, இயேசுக்கு அதெல்லாம் எப்படிப்பா தெரியும்? நாம கூட சொல்றோம்ல, என் பிரச்சனை இயேசுக்கு எப்படி தெரியும்? உன் பிரச்சனை இயேசு வந்து தலையிடுவாரா? பிறகு சகைன்ற மனிதன் ஐஸ்வர்யவான், ஆயக்காரருக்கு தலைவன், இருதயத்திலே நினைத்தான், I want to see Jesus. I want to know about Jesus. இயேசு எப்படிப்பட்டவரோ அதை அறிய விரும்பினான். இதாங்க தாகம், இதான் வாஞ்ச, இதான் ஏக்கம். அவன் அப்படி நினைத்ததை கண்டு இயேசு அப்படி போனவரு அந்த அத்தி மரத்துக்கிட்ட நின்றுட்டார். He stood before the fig tree. அந்த அத்தி மரத்துக்கிட்ட நின்று அண்ணாந்த பார்த்து, சகையவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்ப்பா. நீ யோசித்து பாருங்க, unexpected things when happened. நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரு தேவ மனிதன் சொன்னார், பில்லி கிரகம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை காண வேண்டும் என்று இவர்கள் விருப்பம்.
அப்பொழுது ஒரு கூட்டத்திற்கு போயிருக்கிறார்கள். அது பில்லி கிரகம் பேசுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் இவர்கள் எல்லாம் பெரும் தலைவர்கள் அமர்கிற போதகர்களுடைய முன் வரிசையில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். They want to see பில்லி கிரகம். ஏனென்றால் அவருக்கு நிறைய பாதுகாப்பு இருந்தது. ஏன் அவர் அமெரிக்கா ஜனாதிபதிகளுக்கு நல்ல நண்பர், ஆலோசகர். அவருக்கு பல த்ரெட்டனிங் இருந்தது. அதனால் அவரை பாதுகாப்பதற்கு பாதுகாவலர்கள் அவருக்கு இருந்தார். அதனால் அவர் அவ்வளவு சீக்கிரம் கிட்டே போய் நாம் கை கொடுத்து விட முடியாது. அவங்க சொல்றாங்க, பல கூட்டங்கள், பில்லி கிரகமுடைய கூட்டங்கள்ல, அமெரிக்காவில் நடந்த சில கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள்ல இவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. பில்லி கிரகமை காண வேண்டும், அவரோடு ஒரு வார்த்தையாகிலும் பேச வேண்டும் என்று. ஆனால் வாய்ப்பு கிட்டவில்லை. ஒரு சமயம் ஒரு கூட்டத்திற்கு இவர்கள் போயிருக்கிறார்கள். அங்கே பில்லி கிரகம் வர வேண்டும். இவர்கள் காத்திருக்கிறார்கள். கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே பில்லி கிரகம் வந்துவிட்டார். வந்தவர் நேரம் மேடைக்கு வரவில்லை. வந்தவர் போதகர்கள் அமர்ந்திருக்கிற அந்த வரிசைக்கு வந்தார். ஒவ்வொருவரையும் பார்த்து கரம் குலுக்கினார். சொல்றார், அந்த மனிதன் சொல்லுகிறார், அந்த தேவ மனிதனை பார்த்த மாத்திரத்தில் எங்களுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, வாய் வரல, பேச முடியல. நாங்க அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே குலுக்குறோம், பிரைசலாம் பிரைசலாம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. தவிர எங்க கூட இருந்த இன்னொருத்தர் அவர் கையை முத்தம் கொடுக்கிறாரு. They never expect when the godly person come and shake the hands. ஒரு சாதாரண தேவ மனிதன் வந்து கரம் கொடுத்ததற்கே, குலுக்கினதற்கே அவளுக்கு புரிய எதையோ சாதித்து விட்டாமாடா அப்படின்னு நினைக்கிறார்கள். என்றால் சர்வ வல்லமையுடைய தேவனேசு சிருஷ்டி கர்த்தர் அவர் அந்த வீதி வழியாய் வருகிறார். அந்த சகையை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கேட்கிறார். அவருடைய நிலை யோசித்து பாரு. நான் பார்க்கத்தான் வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் அறியத்தான் வேண்டும் என்று அவன் வாஞ்சியோடு காத்திருந்தான். பட் அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகத்தை இயேசு பல மடங்கு நிறைவேற்றினான். அவன் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க. சகையவே சீக்கிரம் இறங்குப்பா, இன்னைக்கு நான் ஓவிட்டாதான் தங்க போறேன் அப்படின்னா அவன் நிலை யோசிச்சு பாருங்க. தலைகால் புரிஞ்சிருக்காது அவனுக்கு. தரையில நின்றுருக்க மாட்டான். ஐயோ இயேசுவா, இவர் இல்லையா பார்க்கணும்னு நினைச்சேன், இவர் ஏன் வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டுருவான், ஆர்ப்பரிச்சிருப்பான், மகிழ்ந்திருப்பான், கர்த்தரை துதித்திருப்பான். ஓடுறான், இயேசுவை கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு. என் வீட்டுக்கு வர வேண்டாம் ஆண்டவர் என்ன சொல்ல, வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அவன் கூட்டிட்டு போகும்பொழுதே சொல்றான், இயேசுவே. அவர் கேட்கல இல்லை அவங்கிட்ட. அவன் சொல்றான், இயேசுவை பார்த்த உடனே சொல்றான், இயேசுவே இதுல என் ஆஸ்தியில பாதி ஏழைக்கு கொடுத்துட்றேன்ப்பா, இந்த பாதி ஏழைக்கு கொடுத்துட்றேன். என்கிட்ட அதை அநியாயமா நான் வாங்கியிருந்தேன்னா, வரி வசூல் பண்ணியிருந்தேன்னா 4 மடங்கு நான் திரும்ப அவனுக்கு தந்துடுறேன். எப்பா இப்படி தந்துடுறேன்னு கூட வந்தவர்கள் புலம்புகிறார்கள். என்ன அவர் பாவிகளுடைய வீட்டில போய் தங்குகிறார், அவன் எவ்வளவு பெரிய பாவியான மனிதன் என்றெல்லாம் யூதர்கள் பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் கதைப்பது அவருக்கு பிரச்சனை அல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய காரியமாக தோன்றவில்லை. ஆனால் அந்த அவனுடைய வீட்டுக்கு அந்த ரட்சிப்பு. உடனே இயேசு சொல்றாரு, போறதுக்கு முன்னாடி, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, சகையவே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுப்பா. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்திருப்பான் பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆர்ப்பரிக்கிறான், வீட்டுக்குள்ள ஓடுவான். இயேசு வந்துட்டாரு, தலைகால் புரியலங்க. அங்க இயேசு ஒரு வார்த்தையை சொல்றார் 10ஆம் வசனத்துல, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.
எதெல்லாம் இழக்கப்பட்டது அதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ, எந்த நன்மை எல்லாம் உங்களுடைய கரத்தை விட்டு போனதோ அதெல்லாம் திரும்ப கொடுக்க அவர் உண்மையுள்ளவர் என்பதை சொல்லத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஆமென், ஆமென்.